ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் எம்எஸ் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றம் மலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போகிற வீடியோ வந்து மதுரையிலேருந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிற வீடியோ அந்த பஸ்ஸில் ஏறி போகிற ட்ராவல் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து இந்த ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் நம்ம பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போகக்கூடிய வழி. இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகணும். மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கல்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போடணும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை செக் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க, மலைக்கு போகிறீங்களா, கோவிலுக்கு போகிறீங்களா, தர்காவுக்கு போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேலே அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போக ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ போகிற வழியில் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் குரங்கெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே போகலாம். மேலே இருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நேச்சுரலாக ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கமாக போனோம் அப்படின்னா ஸோ வந்து இந்த சைடில் வந்து ஒரு 2 வழியாக வந்து ஒரு இடத்துல பிரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோவில் இருந்துச்சு கீழே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கேற்றுற இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு மேலே இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும்போது இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படியே வந்துட்டு ஸோ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா மேலே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ கீழே அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு மேலே அதை இங்கே வந்து விளக்கேற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விளக்கேற்றுற இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே அந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறினீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 2 வழி வந்து பார்த்திங்கன்னா பிரியும். அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கேற்றுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அந்த வழியாக போனீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் சுற்றி பார்க்குறதுக்கு வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ இங்கே போகும்போது ஃபேமிலியாக சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாறைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறைங்க இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இங்கே நிற்கும் போது ஸோ வந்து பார்த்திங்கன்னா போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ நம்ம வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எடுத்ததில்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து முன்னாடி என்னோடய பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஸோ டெர்மினேட் ஆனதுனால ஸோ அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இது இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எடுத்த வீடியோ கிடையாது இது. நாங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு இந்த இஷ்யூக்கெலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் போகும்போது எந்த இஷ்யூமே இல்லை. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா வந்துட்டு போகிறது. ஸோ எல்லாமே பீப்புள்ஸ் ஒன்றா வருவாங்க, ஒன்றா போவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அங்கே வேறு எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா காலையிலேயே ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஸோ அப்படியே மேலே வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்க வியூ வந்து கரெக்டாக தெரியுது. அந்த கோவிலுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா மலையில் ஃபஸ்ட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுற இடம்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே போக முடியாது நம்மளுக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் இதெல்லாம் போட்டிருக்காங்க கம்பி, இதெல்லாம் தாண்டி போக முடியாது. அந்த பக்கம் வந்து வழி கிடையாது நம்ம தாண்டி போகிறதுக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அடுத்து கண்டினியூவாக போக ஆரம்பிச்சுன்னா இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம முன்னாடி போனோம் இன்னும் கொஞ்சம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்காவுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வழி வந்து வரும். அதுக்கு அடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறை இருக்கும். இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரவங்களாம் ஏறி வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கல்லை வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருப்பாங்க அங்கங்கே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். ஏன்னா இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஸ்லிப் ஆகிடுச்சு இல்லை கீழே விழுந்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்துடும் நம்ம. அதனால் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வந்து உங்கள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க. ஸோ சுற்றி இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சுற்றி நிறைய மலைகள்லாம் இருக்குது போல் பக்கத்துலேயே. வியூவும் நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு.
ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா ஸோ வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ வந்து கீழேருந்து மேலே போனீங்க அப்படின்னா மேலே வந்து தர்காவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. தண்ணி பாட்டிலு, ஜூஸு இதெல்லாம் மேலே இருக்கும். ஆனால் மேலே போனீங்க அப்படின்னா கீழே இருக்கிறத விட கொஞ்சம் டபுளாக வைப்பாங்க. ஏன்னா மேலே இங்கேருந்து கீழே மேலே தூக்கிட்டு போனோம் அப்படி இல்லையா, அதனால். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏறி போகிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும், டயர்ட் ஆகிடுவீங்க, அங்கே உட்காந்து தான் போகணும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துங்க. இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க சாப்பிட்டு அப்படின்னா போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து மாதிரி ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ சாப்பிட்டு சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி மெயினாக எடுத்துங்க. ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கேயும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேலே போனீங்கன்னா தர்காவில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்கிறது டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற அதே இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வாங்கினீங்கன்னா டபுளாக இருக்கும். அதனால் ஸோ கீழேருந்து நீங்கள் போகும்போது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக நம்ம வந்து தர்காவுக்கு போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தர்காவுக்கு போகிறதுக்கு வழி வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 வழியாக வந்து இந்த இடம் பிரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம். இந்த தர்காவுக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனோம். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக ஒரு இடம் மாதிரி இருக்குது மரத்துக்கில். ஸோ இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றவங்கலாம் சாப்பிட்டு இது பண்ணிட்டு போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகணும். இந்த பக்கம் போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த பக்கம் கோவிலுக்கு போகணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ குரங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே போகும்போது இந்த மேலே போயிட்டிங்கன்னா அந்த குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வெயிலுக்கு ஸோ இதாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குரங்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ போகும்போது எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க, திடீர்னு வந்து பிடிங்கிட்டு ஓடிடும். ஸோ இது தர்காவுக்கு போகக்கூடிய வழி தான். இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 கபிரிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவங்களுடைய கூட பழகினவங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்க பேரன்களா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய கபிரிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இதுக்கப்புறம் மேலே நம்ம ஏறி போனோம் அப்படின்னா இதுக்கு மேலே போகக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் உங்களுக்கு இந்த மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ இதுக்கு கீழெல்லாம் போனாலும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி போகும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த வழி பார்த்தோம் இல்லையா, அது வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முன்னாடி ஸோ இந்த பக்கம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து படிக்கட்டில் இந்த மாதிரி 2 பக்கம் ஸ்டெப்ஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நான் காட்டணும் அந்த மாதிரி லைட்டாக வெட்டிட்டு ஸோ 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்புக்கு வந்து கம்பி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு படி வந்து சரியாக இல்லை. கொஞ்சம் வந்து கல் பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் தர்காவுக்கு. இங்கே பாருங்கள் மேலே அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணல. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போகணும். இதுக்கு மேலே எந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு ரூம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த பார்த்திங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வரணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தர்கா வந்து மலையோட உச்சி டாப்பில் இருக்குது. இந்த தர்கா தான் வந்து மேலே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். செமையாக இருக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. சுற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா மலைகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த சிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அந்த தர்கா, சிக்கந்தர் பாதுஷா தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த தர்கா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலும் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது பிரார்த்தனை ஏதாவது வேண்டிட்டு வந்து இந்த இடத்துல இது உங்கள் இதெல்லாம் நினச்சதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ
ஸோ வியூ நல்லாயிருக்கு, ரொம்ப பச்சை பசேர்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய வீடு, அந்த பக்கம் இந்த பக்கம் மலைகள், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரையும் தான் அலோடுன்னு சொன்னாங்க. நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா 6 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா தர்காவில் ஆள் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தங்குறவங்க ஒரு சில பேர் அங்கே தங்கிடுவாங்க, மிச்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் காலைல போகிறீங்களோ பார்த்துட்டு அவ்வளோ சாயங்காலத்துக்குள்ளே கீழே இறங்கிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கடை இருக்குது. ஸோ இது பாருங்கள், உள்ளே ஆள் இருக்காங்க. ஸோ தர்காவுடைய பேர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா ஷாஹித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்ராணி இது போடுறது உண்டியல் வச்சுருக்காங்க. இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா காசு போடுறவங்க அந்த உண்டியலில் போடலாம். ஸோ இதுதான் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த பாறை இருக்கும். இங்கே வந்து நம்ம நிற்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உட்கார மட்டும் முடியும் நம்மளால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடக்க ஸ்தலம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது. நின்றிங்கன்னா அந்த பாறை உங்களுக்கு சைடில் தெரியுது, அந்த பாறை வந்து இடிக்கும். ஸோ அதனால் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் குனிஞ்சு தான் போக முடியும். உள்ளே போகும்போதே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காரலாம், ஆனால் நிற்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காலையும் வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கந்திரி குருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காலையும் கொடி ஏற்றுவாங்க. அந்த டைமில் அந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் விழா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு டைமு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாதுகாப்பு கால் போட்டிருக்காங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டவர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க போலீஸ்லாம் மேலேயும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்மளை வந்து கீழே அனுப்பிச்சிருவாங்க சீக்கிரமாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தர்காவுடைய பேக் சைடு. இந்த பேக் சைடு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இது மேலே அவங்க இருக்கக்கூடியவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் பாறை எல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை போல் ஓப்பன் பண்ணி யாரும் இது பண்ணுறதில்ல. ஆள் வர டைம் அவங்க இது பண்ணுறவங்க தொழுகிறவங்க அவங்க போய் தொழுது ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணிக்கலாம். பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தர்காவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மூவி வியூ காட்டுறேன், இங்கேருந்து பாருங்கள். இது வந்து தர்காவுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ, டாப் வியூ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணி எடுத்தேன். ஸோ நிறைய மரம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த மலைக்கு போகும்போதே நம்ம கூடிய ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்தார். அது அந்த மதுரைக்காரர் போல். நம்மளுக்கு போகிற இதெல்லாம் இது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளை கூப்பிட்டு போனார். அதேமாரி இந்த தர்காவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இங்கே அடங்கியிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து அந்த போர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்தப்போ ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அடிபட்டு ஒரு இடத்துல வந்து கீழே வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வழி வேறு பக்கம் போகுது அப்படின்னு. அந்த வழி எங்கே இருக்குன்னு சரியாக தெரில. அதனால் அங்கே போக முடியல. ஸோ அதனால் வந்து அங்கே ரீச் ஆக முடியாதனால நாங்கள் வந்து இங்கேருந்து பார்த்துட்டே வந்துட்டோம். இந்த பக்கம் இருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் வழி இல்லை. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறை இருந்துச்சு. அதனால் வந்து எங்களால் அதை வந்து சரியாக பார்க்க முடியல, போகவும் முடியல அதுக்கிட்ட. ஸோ வேறு சைடு போய் போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த போகக்கூடிய அந்த ரூட் வந்து சரியாக தெரில. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்தவரும் எங்களுக்கு தெரில அப்படின்ட்டாரு.
ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இந்த பச்சை கலரில். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தோம். ஆனால் கீழே இருந்து அந்த பக்கம் ஆள் வந்தாங்க. எந்த பக்கம் அந்த பக்கம் வழி இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ அதனால் அங்கே எங்களால் வந்து போக முடியலை. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த இதுக்கு. ஸோ போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா இடத்துல கிணறுலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் குரங்கு, நான் சொன்னல இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. திடீர்னு வந்து நம்ம கையில் இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு போயிடுது. ஸோ இங்கே பாருங்கள் குடிநீர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருக்குது. ஸோ ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை. ஸோ இந்த பக்கம் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தீங்க அப்படின்னா இந்த 2 வழி பிரியும். ஃபஸ்ட்டு போகிறது நான் சொன்ன மாதிரி அந்த விளக்கேற்றுற இடம், அதுக்கு மேலே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல 2 வழி பிரியும். அந்த இடத்துல வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஏறினீங்க அப்படின்னா தர்காவுக்கு போயிடலாம். தர்கா தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது, மலை மேலே சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம போகக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறோம். ஸோ இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் இருக்காது. கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து படிக்கட்டு வருது. இந்த பாருங்கள், இது வந்து பேக் சைடு கோவிலுக்கு அந்த பக்கம் வந்து படிக்கட்டு இருக்குது போல். இந்த பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது ஆக்சுவலாக. இந்த பக்கம் இப்போ ஆளுங்க வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி படிக்கட்டு வந்து கீழேருந்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு வந்து மலை மேலே வரையும் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரையும் போகும் இந்த படிக்கட்டு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் லைட்லாம் வேறு இருக்குது. ஆனால் வந்து கோவிலுக்கு எப்படி நைட் வரையும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் மலை மேலே வந்து சாயங்காலம் 6 மணி இதான் டைம், அதுக்குள்ளே எல்லோரும் மேலே தர்காவுக்கு போகிறவங்க மலைக்கு போகிறவங்களாம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுனால போகிறவங்க போயிட்டு ஈவினிங்குள்ளே வந்துடணும். அதே மாதிரி நீங்கள் மேலே ஏறுறதும் செம்ம டயர்ட் ஆகிடுவீங்க. இந்த தர்காவுக்கு மேலே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கோவிலுக்கு போய் ஏறி இறங்கணுன்னா தான் படிக்கிட்ட ஸ்டெப்ஸ்லாம் கால்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாகம் எடுக்கும் வெயிலில் போனீங்க அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் தண்ணி நிறையா எடுத்துகிட்டு போவோம் குடிக்கிறதுக்கு. தண்ணி இல்லைனா மேலே போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலே கடையும் இருக்காது, நடுவில் நீங்கள் எங்கேயுமே கடை எதுவுமே இருக்காது. நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா டாப்புக்கு போனதுக்கப்புறம் தர்காவில் வந்து உங்களுக்கு தண்ணி ஜூஸ்லாம் ஏதாவது வச்சுருப்பாங்க, அங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி வேறு எங்கேயும் உங்களுக்கு அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்காது. ஸோ இங்கேருந்து பார்க்குறது வியூ நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஏறி போனோன்னே ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆர்கிடெக்சர் இந்த இதெல்லாம் வச்சு அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. இந்த சிலையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருந்துச்சு, ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டெப்ஸ். நீங்கள் ஏற வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வந்துருச்சு இதோ வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வரவே வராது. அப்போ தான் இன்னும் ஜாஸ்தியாக வரும். போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து சைடில் தான் இருக்கும். உங்களுக்கு மலைக்கு போகிற அளவுக்கு மேலே அவ்வளோ டாப்லாம் போகாது. நீங்கள் அந்த சைட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினப்புறம் கொஞ்சம் டவுனில் திருப்பி இறங்க ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து சைடில் இருக்கும், பின்னாடி கொஞ்சம் சைடாக. தர்கா தான் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து இறங்கி போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோவிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது போல் இதில். ஆக்சுவலாக இதில் வந்து குரங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே நிறைய குரங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இந்த பாறைகளில் மழை டைமில் இதாக வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இதில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த குளம், அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்குலாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போவோம், அதோட தாகத்தை தணிச்சிட்டு. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போனீங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ நார்மல் டைமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆள் இருந்தாங்க. ஸோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது, வீடியோ கட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு, கை காமிச்சிட்டாரு, நீங்கள் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல உள்ளே. ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க இங்கேயும் குடிக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவில்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, தர்காவில் வச்சுருக்க மாதிரி. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது. ஸோ அதான் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா
கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இருக்கும். ஸோ அந்த முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 படை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த தர்காவுக்கு மேலே அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே போனீங்க அப்படின்னா மலை மேலே வந்து தர்காவும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு விளக்கேற்றக்கூடிய மலையும் வந்து இடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து மேலே கோவில் தர்கா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கான ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.